தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு படம், சிறப்பான படம் எடுத்திருக்காரு. இது வந்து இவர் சமூக கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காரு. அது நான் எந்த விதமான தப்புமே சொல்லலை. ஆனால் இயற்கையிலேயே நிறையா பெண்கள் வந்து மனதளவு ஆணாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து பிறந்த போதே எனக்கு ஒரு 5-6 வயசும் போதே நான் வந்து ஆண், நான் பெண் கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ஆணாக தான் பண்ணுவேன். எங்கள் அப்பாவே என்னை பையனாக தான் வச்சு சொல்லி வளர்த்தாரு. அதாவது இதில் வந்து நான் தப்பாக சொல்லலை, சமூகத்துக்கு வேண்டிய மாதிரி அவர் எடுத்திருக்காரு. ஆனால் இயற்கையாகவே நிறையா வந்து பெண் வந்து, அதாவது கடவுளோட படைப்பு எல்லாரும் வந்து ஆண் மாதிரி மனது சில பெண்ணு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சில ஆணுக்கு பெண் மாதிரி மனது கொடுத்துருக்காங்க. அதாவது அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ என்ன மாதிரி கடவுளோட படைப்பு இதுவும் கிடையாது. இதுவும் வந்து கடவுளோட செயல் தானே இது. எனக்கு அந்த மாதிரி தோணி நான் ஆணாக வளர்ந்துருக்கேன் நான். ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறையா அடிமைத்தனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு புது பிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு, புது பிறவி கிடச்சிருக்கு. இது வந்து அது சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சமூகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பெண்ணாக இருந்து நம்ம தப்பான சரீரத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோமே அப்படின்னு நினச்ச மனசு கஷ்டத்தை விட இது எவ்வளோ வேணால் பொறுத்துக்கலாம், எவ்வளோ சர்ஜரி வேணாலும் பொறுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச உடம்பு எனக்கு கிடைக்கிறது. அதாவது சில இயற்கையாகவே கிடைக்காது, செயற்கையாக பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு இப்போ. ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க மனது ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸோட உதவி, மெடிக்கல் டெக்னாலஜி உதவி நாடுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வந்து உறுப்பை வச்சு ஒருத்தர் ஆண் இல்லை பெண் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. மனது தான் முக்கியம். இதில் சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், எப்படி நடந்துக்கிறோம், அந்த உணர்வு தான் முக்கியம். அதனால் அந்த உணர்ச்சி பூர்வமாக நான் வந்து ஆணாக மாறியிருக்கேன். ஆனால் அந்த சாரோட கதையில் வந்து தேவைக்காக, காதலுக்காக அவங்க மாறியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஏதாவது வாழறதே தப்பு கிடையாது. உணர்வு பூர்வமாக நான் அப்படி இருந்தேன். இப்போ வந்து அந்த கடவுள் கொடுத்த சரீரத்தை நான் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஃப்ரீடமை கொடுக்குது. முன்னாடி பெண்ணாக இருந்தபோது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆண்னாக்க எத்தனை மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீடம், எல்லா விதத்துலேயும் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீடத்தில் நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து அனுபவிக்கிறேன். அதாவது கடவுளும் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் என்னால் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேடி என்னால் எனக்கு முடிஞ்ச சரீரத்தை நான் பெற முடிஞ்சுது. அதனால் இதுவும் கரெக்டு தான், அதுவும் சரி தான். சார் சொன்னது சமூகத்துக்கு கண்ணோட்டத்துக்கு கரெக்டாக இருக்குது. பட் உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு இப்போ நான் செஞ்சது சரி தான் அப்படின்னு நான் உணர்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் ஆணாக மாறி வந்து வந்துட்டு இந்த மாதிரி அது அப்பாவாகிறது, அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக மாறி அம்மாவாகிறது, அதுவும் சிறிது காலத்தில் ரிசர்ச்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நாள் அதுவும் சாத்தியமாக தான் இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. யாருமே துணிச்சலாக வரமாட்டாங்க. உணர்வை அப்படி மனசுக்குள்ளே பூட்டி வச்சு சூசைட் பண்ணிப்பாங்க. அதை விட இது பெட்டர், வந்து வாழணும், இப்படியான வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு வந்து பண்ணுறாங்க. அதுக்காக தான் மெடிக்கல் டெக்னாலஜிலாம் எங்களுக்கு உதவுறது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து வெளிநாட்டில் இருந்தது, அதான் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் என்னென்னா இந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க, என்ன மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல், குடும்பத்தில் சொல்ல முடியாமல், நண்பர்கள் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு நிறைய பேர் ஃபாரினில் போய் கல்வி கற்று, உயர்கல்வி கற்று அந்த டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் பயிற்சி கொண்டு இங்கே வந்து செய்கிறாங்க. அதாவது பாம்பேயில் நிறையா அந்த மாதிரி செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லைவ் எக்ஸாம்பிள், பீகாரில் வந்து 5 பொண்ணுகளை பெற்றிருக்காரு ஒரு அப்பா. அவரால் என்ன விவசாயத்தில் என்ன பண்ண முடியும்? பையன் இருக்கணும்னு ஆசை. மூத்த பொண்ணை வந்து பையனாக மாற்றி தன்னோட விவசாய தொழிலில் ஈடுபட்டு இப்போ பையனாக மாற்றி அந்த பையன் வந்து 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு துணையாக இருக்கணும். இந்தியா மாதிரி நாட்டில் முழுசாக ஒரு பெண் ஆணாக மாறுறதுன்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும். அதே மாதிரி எல்லாமே மாற்றியாச்சு. நானே மாற்றிருக்கேன். பார் கவுன்சில் கார்டுலேருந்து நான் மாற்றிருக்கேன். ஃபுல்லாக என்னோட மெயில் அப்படின்னு வருது என்னோட இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் வந்து இப்படி தள்ளி வந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பீடு திட்டம். இப்போ திருநங்கையாக மாறுறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு ஆணிலிருந்து ஒரு திருநங்கையாக, இயற்கையாகவே நான் பிறந்து திருநங்கையாக மாறுறேன்னு வச்சுக்கோன்னா, ஒரு காப்பீடு திட்டம் கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு நாங்கள் இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக சமூக நலத்துறைக்கு கீழே வந்து அந்த கார்டு இயங்கும். அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு இப்போ ஃப்ரீயாகவும் சர்ஜரி நிறைய பேர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் பெண்லேருந்து ஆணாக மாறுறது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு போடுவாங்க.
அது இல்லாமல் மேல் அப்படின்னு வாழறதுக்கு அது கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஒரு ஃபீமேல் வந்து மேலாகவும் வாழலாம், மேல் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஃபீமேல்ட்டு நம்ம அடையாள அட்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஜெண்டர் நமக்கு விருப்பமோ, நம்ம மனசு எந்த ஜெண்டரை நோக்கி இருக்கோ அந்த ஜெண்டர் நம்ம போட்டு நம்மளை வந்து அந்த மாதிரி எல்லாரும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே நமக்கு இடம் கொடுக்குது. அதே மாதிரி சமூகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு வராங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போதைக்கு. ஸ்ரீதீப். நான் அதாவது அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க சார். அதாவது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு 18 வயசு ஆனதுக்கு எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓட்டிங் ரைட்ஸ்னால் ஒரு அதாவது உலகத்தில் கையில தேர்ந்தெடுக்கிறது இருக்கு. நம்ம சரீரம், நம்மளோட சரீரம் அது. காதலுக்காக தன்னுடைய சரீரத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு கேக்குறீங்க. அவங்க வந்து உயிருக்கு பயந்து ஐயா எவ்வளவு திரைக்கதை இருக்கு சார். காதலுக்காக நிறைய திரைக்கதைகள் நான் பிறப்புக்கு முன்னாடி இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் இந்த லவ் டுடே வந்த வரையும் பாத்தீங்கன்னா காதலுக்காக ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு. நான் சொல்லியிருக்கிற பேட்டர்ன் வந்து தன்னுடைய சரீரத்தை மாத்துறாங்க, மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கடைசி முடிவு சொல்லியிருக்கிறது. சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின்? பையன் வந்து மாறுறான போது டாக்டர் சொல்றாங்க, நீ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்க, நீ மாத்திட்டேன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குன்னு தெரியாதுன்னு டாக்டர் முன்னாடியே பதிவு பண்றாங்க. அதை மீறி பிறக்கிற குழந்தை தான் இது சார். சார் ஆபரேஷன் வந்து இயற்கையா மாறினவங்க தான் சார். இவங்கெல்லாம் இயற்கையாவே மாறினவங்க தான் நம்ம திருநங்கைகள். புரியுதுங்களா? வாலண்டியரா இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்க்குற ஒரு ஆண் மகனை பார்க்குறேன். இன்னைக்கு அந்த ஆண் மகனை பார்த்தா அவன் சுடிதார் போட்டு புடவை போட்டு சுத்துறான், அவன் இயற்கையா மாத்திடுறான். அப்படி மாறக்கூடாது என்பது தான் என்னுடைய கதை அம்சம் சார். சார் 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 இல்ல சார், இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து உழைப்பு என்பது, நான் யாரையும் தப்பு சொல்ல, உழைப்பு என்பது கம்மி ஆயிடுச்சு. என்னைக்கு மொபைல் கையில் வந்ததோ அவனுடைய உழைப்பு கம்மி ஆயிடுச்சு. இன்னைக்கு மொபைல் இருக்கிற இடத்துலயே அவனுக்கு எல்லா பொருளாதாரமும் எல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய அவன் ஜெண்டர் வந்து அவனுக்கு இயற்கை கொடுக்காமையே மாறின பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருநங்கைகளை அடித்து துரத்திருக்காங்க. அந்த வரலாறும் இருக்குது. ஸோ அதை மாறக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து சார். ஜட்ஜு சொல்றார் சார். விஷுவல்ல வந்து ஜட்ஜு வந்து யாரும் மாறக்கூடாது அப்படின்றத ஜட்ஜி நீட்ஃபுல்லா ஃபினிஷ் பண்றாரு. நீங்க அதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஜட்ஜி நீட்ஃபுல்லா ஃபினிஷ் பண்றாரு சார். கடவுள் கொடுத்த இயற்கையை யார் கொலாப்ஸ் பண்ணாரு, இயற்கையை அவங்களை காலி பண்ணிடும்ன்றது ஜட்ஜி நீட்ஃபுல்லா நாங்க டைலாக்ல கொடுத்துருக்கோம் சார். ரைட் சார். இப்போ இவங்களை வந்து அந்த ஹீரோயினை வந்து நீங்க மாறிடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாரு. அவங்க மாறிடுறாங்க. மாறினாலும் பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய துரோகங்கள் நடக்குது சார். நான் அதை தான் சொல்ல வந்தேன். 16 வயசு வரையும் தன் தாய் தகப்பன் நோய் நொடி இல்லாம தன்னுக்கு தேவைப்பட்ட துணிமணிகள் எல்லாமே படிப்பிலிருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு துரோகன்றது நிறைய நடக்குது சார். அந்த துரோகத்தின் கர்மா இருக்குல்ல சார், அந்த கர்மா தான் நான் அந்த பயலுக்கு கொடுத்துருக்கேன் சார். இல்ல சார், விஷுவல்ல வந்து பார்க்கணும் சார். விஷுவல் பார்த்துட்டு அந்த கர்மா பேரண்ட்டுக்கு வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் சரீரம் அந்த நம்ம குழந்தையா இருக்கும்போது அந்த பேரண்ட் இந்த குழந்தை சரீரத்தை பாதுகாத்து வளர்க்குது. தன்னுடைய பேரண்ட் பெருசாயிட்ட பிறகு வயசான பிறகு அந்த சரீரத்தை இந்த பிள்ளைங்க பாதுகாக்கணுன்றதான் என்னுடைய வலிமையான கருத்து சார். எல்ஜிபிடின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது வந்து இப்போ திருநங்கைகளே நிறைய எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பெண் ஆண் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, பெண்ணும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த இதுல இருந்து நீங்க வந்து திருநங்கைகள் எல்லாம் வந்து தனியா வரணும், அந்த அமைப்பு அதுக்கு எதிராக ஒரு திருநங்கைகள்லாம் ஒரு கூட்டமைப்பு பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லோருக்குமே வணக்கம். எல்ஜிபிடி அப்படின்னும்போது எல்லாம் சம்மந்தப்பட்ட, அதாவது பெண்ணாக இருக்கிறவங்க, பெண்ணோடு பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க, ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சுருக்கவங்க, திருநங்கைகளோட ஆண்கள்,
இது போல் பலதர பக்கத்தில் LGBTQIன்னு சொல்கிறாங்க. இப்போ சார் என்ன கேட்குறாருன்னா, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைங்க நாங்கள் முழுசாக எங்களோட உணர்வே பெண்ணு தான். எங்களுக்கு பெண் தான் வேணும். எதிர்க்க இருக்கிற ஆப்போசிட் பர்சன் ஒரு பெண்ணாக இருந்தால் நாங்கள் அவங்கள சகோதரியாக தான் பார்ப்போம். அவங்கள வேற கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. ஒரு ஆண் இருந்தால் அந்த ஆணுக்கு என் மேலே ஈர்ப்பு இருந்தால் அது நாங்கள் வேற மாதிரி பார்ப்போம். அந்த ஆண் எங்களை சகோதரியாக பார்க்குறான் அப்படின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஆணை நாங்கள் சகோதரனாக தான் பார்ப்போம். அதனால எல்லா ஆண்களையும் நாங்கள் தப்பாக தான் பார்ப்போமா அப்படின்னா அது இருக்கவே முடியாது. அதை வேற மாதிரி சொசைட்டி ஏற்றுக்கிறாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அதுதான் சார் ஜிவி பெருமாள் சார் கிளியராக சொல்லியிருக்காரு. காதலுக்காக தான் அவங்கள மாற்றிக்கிறாங்க. அவங்க அதை விருப்பப்படலை. அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறுறதுக்கு அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படலை. காதலுக்காக நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னவோ ஸ்டோரி சொல்லுவாங்க. சில முக்கால்வாசி படங்கள்ல எங்களை ஒஸ்ட்டாக தான் காட்டியிருப்பாங்க, ஒரு கேலி பொருளாக தான் காட்டியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படத்தையும் வெறுக்கிறேன். திருநங்கைகளை கேலியாக காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்னை கேட்டிங்கன்னா நான் வெறுப்பேன். ஆனால் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னா அது ஒரு சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அது சந்தோஷமாக நீங்கள் எல்லாமே ரசிப்பீங்க. ஆனால் இந்த படத்தை நாங்கள் பெருமையாக பார்க்குறோம். அதை நீங்கள் நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சாக பேசுகிறீங்க, நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். ஏன்னா காதலுக்காக அந்த உணர்வை ரொம்ப பெருமையாக சார் காட்டியிருக்காரு. ஆனால் அதே மூவியில் கடைசியில நீங்கள் பண்ணுறது தப்புன்றது ஒரு சட்டப்பூர்வமாகவும் சொல்லிடுறாரு. அதாவது இயற்கையை இயற்கையாகவே ஏற்றுக்கணும். நாங்கள் இயற்கை. இப்போ என்னை காதலுக்காக நீ திருநங்கையாக மாறுனா நான் மாற மாட்டேன். நான் திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் நீ என்னை காதலிக்கிறியா, அதை நான் ஏற்றுப்பேன். அவ்வளோதான். தட் இஸ் என்னோட இயற்கை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கிளியராக சொல்லிட்டாரு. நல்ல படத்தை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அதை கிளியராக எடுத்துகிட்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கணும். காதலுக்காக அவங்க சரீரத்தை தான் மாற்றுறாங்க, மனசை மாற்றலை. புரியுதுங்களா? நாங்கள் உணர்வில் நாங்கள் திருநங்கை திருநம்பி. இப்போ ஒருத்தவங்க பேசினாங்க, இவங்க உணர்வில் திருநம்பி, நாங்கள் உணர்வில் திருநங்கை. காதலுக்காக இப்போ இவங்களை மாற்ற சொன்னீங்கன்னா மாற மாட்டாங்க. காதலுக்காக காதல் பலவிதம் மாறிடுது. ஒருத்தருக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதுதான் காதல் இப்போ இருக்கிற கட்டாயத்தில். அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அப்போ நாங்களாம் இப்போ அந்த சர்ஜரிலாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு போக முடியாது. சர்ஜரின்றது மறுவாழ்வு. அவங்க கிளியராக சொல்கிறாங்க, நீங்கள் செய்ய போகிற சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரிமா, இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. அப்பயும் அவங்களுக்கு அந்த சர்ஜரி பெருசாக தெரியல, அவங்களோட காதல் தான் பெருசாக தெரிஞ்சுது. இன்னைக்கு காலகட்டத்தில் காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். நிறைய மூவியில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏற்றுக்கல, அதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. உண்மையில் அவங்க இறக்குறாங்க, ஆனால் காதலுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க. அந்த பிறவியும் தப்புன்னு சொல்லி கிளியராக சட்டம் சொல்லிடுது. அதை அவங்க உணர்ந்துட்டு திருப்பி அவங்க மறு வாழ்க்கையை வளர்ந்துடுறாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால அவங்களோட ஜென்ரேஷன், அவங்களுடைய குழந்தை தவறாக பிறந்துடுச்சு. அதையும் அவர் கிளியராக சொசைட்டியில் சொல்லிட்டார். ஸோ செய்யக்கூடிய தவறு கிளியராக செய்யுங்க. இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதில் கொடுக்குற மெசேஜஸ்லாம் எடுத்துக்காதீங்க. அதுதான் சார் சொல்ல வர்றாரு. அவங்க எதை பார்த்து அவங்களோட உணர்வை மாற்றணும்னு விரும்புகிறாங்க? யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பேசியிருப்பாங்க. அந்த கப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அது எங்களை கேட்டிங்கன்னா தான் எங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்னை ஒரு ஆணை போய் திருநங்கையாக மாறணும்னு நான் மாற்ற விடவே மாட்டேன். ஆனால் அவன் உண்மையிலேயே அவன் ஒரு திருநங்கைன்னா அவன் மாறுறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் உண்மை இருக்கணும், இயற்கையாக இருக்கணும். இயற்கைக்கு புறம்பாக நம்ம எது செஞ்சாலுமே அது லைஃப்பில் வராது. அதுதான் மூவியில் படத்தில் கிளியராக சொல்லிட்டாரு. அவங்க திருநங்கையாக மாறினாலும் கடைசியில் அவங்க மூவியில் எப்படி காட்டுறாங்க, ஒரு அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. அந்த ஆண் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்டல, அந்த திருநம்பி தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி காட்டினாங்க. ஸோ அவளை ஒரு தாய், அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அந்த ஹீரோ தான். அப்போ படம் கிளியராக வந்திருக்கு. நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்கு. புரியுதுங்களா? இல்லை, நாங்கள் எதிர்க்கவே முடியாது இந்த படத்தை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்ல LGBTQI நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சட்டம் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.